பொதுவாக சிற்றூர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து வரவங்கள பெரிய ஊர்களில் வரவேற்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட் வந்துட்டா உடனே அவன் கிராமத்தான், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மொத்தமாக நிராகரிச்சிருவோம். கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே வளர்ந்து மண் வாசனையோடு விளங்கி மேற்கத்திய இசையை கற்றுக்கொண்டு மேற்கத்திய இசையில் விற்பனராகி மேற்கத்தியர்களையே வியக்க வைத்த ஒரு கிராமத்து வசந்தம், ஒரு கிராமத்து அதிசயம் இன்னைக்கும் நம்ம ஊரில் ஒரு பிரகாசமா விளங்கி கொண்டிருக்கிற ஒரு அசாத்திய திறமை, ஒரு ஞானம். Ladies and gentlemen, ரொம்ப நேரமா we've been waiting for this song. Who is a genius? நம்மளோட very own இசை ஞானி இளையராஜா அவர்களோட ஒரு பாடல். Someone told me this particular song was recorded in Bombay. அண்ட் வந்து சார் 1 2 3 சொல்லி அந்த முதல் பிஜிஎம் முடிஞ்ச உடனே அத்தனை இசைக்கலைஞர்களும் எழுந்து நின்று கைத்தட்டினாங்க அவருக்கு. த மேஜிக்கல் மியூசிக் ஓட சொந்தக்காரர் இப்போ இந்த பாட வரப்போறவர். இவரை பற்றி புதுசாக ஒன்றும் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு நேரமும் போதாது. இமாலய மனிதர், இமாலய சாதனைகளுக்கு சொந்தக்காரர். நீங்களே அவரை சந்திச்சுக்கங்க. இந்த பாடல் ஒரு காம்போசிஷன், ஒரு எக்ஸலன்ஸ், டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ், பிரில்லியன்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணம். I straight away hand you over to our own Dr. SPB and Chinnakoil Chitra and with Dr. Isaignani Ilayaraja's great composition. Padma Bhushan Dr. SPB avargal, please watch out for the lovely BGMs in this song. இசையின் பொன்விழா, திரை இசை கலைஞர்களுடைய சங்கத்தின் 50வது ஆண்டு விழா ஒரு இசை கொண்டாட்டமாக உங்கள் ஜெயா டிவியில். இதில் இப்போ அடுத்தது ஒரு அழகான பாட்டு. முருகர் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வர நிறைய விஷயங்களில் முக்கியமான விஷயம் சூரனை வதைத்தது, சூரசம்ஹாரம். இந்த சூரசம்ஹாரம் அப்படின்ற பேரில் நம்ம உலகநாயகன் கமல் நடித்த ஒரு திரைப்படம் வெளிவந்தது, ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அந்த படத்தில் ஒரு அழகான பாட்டு, ஒரு அழகான மெலடி. இப்போ எல்லாரும் கேட்கறதுக்கான நேரம் இது. நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி அப்படிங்கிற பாட்டை நமக்காக பாட போறாங்க அருண்மொழி அண்ட் வினிதா. இந்த அருண்மொழி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு சிங்கர் மட்டும் கிடையாது, ஒண்டர்ஃபுல் ஃப்ளாட்டிஸ்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பலத்த கரவொலிகளுடன் வரவேற்கும். நான் என்பது நீ அல்லவோ. திரை இசை பாடல்களை மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா, எல்லாருக்கும் பாடுற திறமை, எல்லாருக்கும் மியூசிக் பண்ற திறமை எல்லாம் இருக்காது. நம்ம லைஃப்ல சோகமா இருக்கும் போதும் சரி, சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, அதை சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கும் சோகத்தை தணிக்கிறதுக்கும் நமக்கு உதவுறது இந்த திரை இசை பாடல்கள் தான். வா, இன்னும் ரொம்ப நேரமா நீ ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருவேன்னு நினைச்சேன். பட் யூ ரியலி கேம் டு த ரைட் பாயிண்ட். உண்மையிலே சொல்லப்போனால் நமக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாடல். நான் சோகமாக இருந்தால் இந்த பாட்டு மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன், நான் சந்தோஷமாக இருந்தால் இந்த பாட்டு மாதிரி தான் என் மனசு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட பாடல்கள் ஏதோ நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிற லெஜெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு பாடல் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் வந்து எங்கிருந்தாலும் வாழ்க. இன்றைக்கும் ஏதாவது ஒரு பையன் ஏதாவது ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா இந்த பாட்டு எங்கிருந்தாலும் வாழ்க. பட் அந்த பாட்டை இந்த மேடையில் திருப்பி பாடி காட்டணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம். நாங்கள் பாடல, இந்த பாட்டை ஒரிஜினலாகவே பாடின a fantastic human being, a fantastic singer. Please welcome Shri A.L. Raghavan அவர்கள். வாழ்க இசையின் பொன்விழாவில் அடுத்தது ஒரு செம பாட்டு பார்க்க போகிறோம். அது என்ன பாட்டுன்றதை இப்போ சொல்லுவாங்க. அந்த பாட்டு யார் அங்கேருந்து யாரா பாட போகிறாங்களா இல்லை இங்கேருந்து யாரா பாட? என்ன பாலாஜி இன்னும் புரியலையா? பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருச்சு. என்னப்பா நான் கொஞ்சம் லேட் பிக்கப் மாசம். இந்த பாட்டு இந்த ஸ்டெப் பண்ணாவே அத்தனை பேருக்கு தெரியுமே. ஓ யூ மீன் வால்மீன் வலமீன் மேரேஜ். எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த பாட்டை பாடுறதுக்காக நான் ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு பெரிய ஃபாரின் சிங்கர் நினைச்சேன். ஆனால் இவர் பாடின பாடல் மூலமா இவருக்கு அப்படி ஒரு பேர் இருந்தது. ஏன்னா ஒரு கண்ட்ரி இருக்கு இவர் பேர்லேயே, கானா உலகநாதன். ஆனால் கண்ட்ரியே இந்த பாட்டுக்கு எழுந்து அடிச்சு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் கானா உலகநாதன். திரைப்படங்கள் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் யார் வேணால் திரைப்படத்துக்குள்ளே வந்துடலாம், யார் வேணால் படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். யார் க்ரியேட்டிவாக இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ரத்தின கம்பள வரவேற்பு இருந்திருக்கு. ஆனால் திரைப்படத்துறையை ஒரு கல்வியாக படிச்சுட்டு வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாங்க. ஒரே படம் மூலமா இந்த உலகத்தையே அவங்களை திரும்பி பார்க்க வச்சாங்க. அந்த படம் தான் பூமை விழிகள். அண்ட் அந்த படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ஒரு பெரிய சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக இப்போ அரங்கேற போகுது. அந்த பாட்டை யார் பாட வர போறாங்க? சசிரேகா மேடம் பாட வர போறாங்க. அண்ட் அந்த பாட்டு ராத்திரி நேரத்து பூஜை. நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து அத்தனை மியூசிக் டைரக்டரும் ஒன்றா பார்க்க முடியாது. அத்தனை மியூசிக் டைரக்டரும் அவ்வளோ சிங்கர்ஸு. இந்த மாதிரி நிகழ்ச்சி நான் இது வரைக்கும் எங்கள் சங்கத்தில் ஏற்பாடு பண்ணதில்லை. இதுதான் முதல் முறையாக பண்ணியிருக்காங்க.
இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கும். ரைட் ஃப்ரம் எஸ்வி வெங்கட்ராமன் ஐயாவிலேருந்து இன்றைக்கி வந்திருக்கிற ஜிவி பிரகாஷ் வரைக்கும் எத்தனையோ இப்போ மாபெரும் இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கு தன்னை யூனிக்னஸோட தமிழ் இசையில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே மிகப்பெரிய இசை இல்லாத உலகமே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தமிழ் சினிமா இந்தியாவுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். ஒரு இசைஞானி இளையராஜா ஆகட்டும் அல்லது ஒரு ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், நமக்கு இந்திய லெவல்லையும் உலக லெவல்லையும் புகழ் போட்டிருக்காங்க. அது அவங்கெல்லாம் தமிழர்கள் நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மியூசிக் இஸ் மை பேஷன். ஐ எம் எ கீபோர்ட் பிளேயர். ஸோ எனக்கே ரொம்ப ஆசை, அதனால் நான் விரும்பி வந்திருக்கேன். இந்த யூனியன் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த சினிமா தொழிலுக்கு நான் வந்திருந்தேன். ஸோ எங்கள் முன்னோர்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது நிஜமாக ஒரு பண்டிகை மாதிரி தான். நிஜமாக சொல்லப்போனால் இது மெட்ராஸுக்கு மட்டும் சென்னைக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்தியாவில் இருக்கிற இசைக்கலைஞர் எல்லாருமே ஒரு கூட்டமாக கூடி இன்றைக்கி கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த சென்னையோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவங்களோட மட்டும் இல்லாம மற்ற ஜில்லாக்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் பிழைப்புக்காக வாழ்க்கைக்காக சென்னையை நோக்கி வந்தவங்க இருக்காங்க. அப்படி வந்தவங்களை நிறைய பேர் வந்தவங்க அத்தனை பேருமே சென்னையை அவ்வளவு நேசிக்கிறவங்க. அந்த நேசிக்கிற கூட்டத்துல நிறைய பேர் தான் இன்னைக்கு இந்த ஸ்டேடியம்ல நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு பாட்டை டெடிகேட் பண்ண வேணாமா பாலாஜி? கண்டிப்பாக டெடிகேட் பண்ணி ஆகணும். இது சமீபத்தில் நிறைய பேர் இந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக கேட்க ஆரம்பிச்சேன். அந்த பாட்டோட முடிவில் எல்லாரும் கண்ணிலையும் கொஞ்சம் கண்ணீர் தேங்கினதை நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டு நம்ம ஜேம்ஸ் வசந்தன் சார் மியூசிக் ஈசன் திரைப்படத்துலேருந்து வந்துச்சு. அந்த பாட்டை இப்போ டான்ஸாக இசை வடிவமாக இல்லாமல் நடன வடிவமாக உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பாட்டுன்றது உங்களுக்கு தெரியும், இப்போ பாடுறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் பண்ணணும். அடுத்து வரப்போகிற ஒரு கம்போசர் இன்றைய தலைமுறையோட ராக் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ தான் மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சில் ஒரு லைவ் கான்சர்ட் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் யுவன் சங்கர் ராஜா. எல்லாருக்கும் வணக்கம். சரி, நான் இப்போ பேசலான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. இசையோட நாளுன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களோட நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அப்பா ரெக்கார்டிங்லாம் போய் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 50 years செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டாங்க, பட் நான் ரிஹர்சல் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். நான் உங்களுக்காக ஒரு 2 லைன் பாடுறேன். ஓகே? சி மைனர். இதுவரை இல்லாத உணர்வு இதயத்தை துண்டாக்கும் நினைவிது, மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாத, காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடிய வாழ்கின்ற உணர்வு, பெண்கள் எல்லாம் ஆணை கொள்ளும் நோயானதே. ஐயோ, இந்த இளமையின் தொடக்கம் இன்றே முற்றுப்புள்ளி, இதை சொல்லாமல் சொல்லி நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாதே. தேங்க்யூ. நான் சிந்து அப்படின்னு சொன்னா அடுத்தது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். சிந்து அப்படின்னா டக்குனு பைரவி. சூப்பர் ஸ்டார்னாலே ரஜினிகாந்த், உலக நாயகனாலே கமலஹாசன், அந்த சிந்துனாலே பைரவி. அண்ட் சிந்து பைரவியில் ஒரு அழகான பாட்டு. அந்த படத்துடைய கதையம்சம் படி ஒரு இசைக்கலைஞன் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறாரு. திருப்பி அதுலேருந்து ஃபீனிக்ஸ் வர மாதிரி எழுந்து கடைசியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது தியேட்டரில் இருக்கிற அனைவரும் அந்த இசை வெள்ளத்தோடு கலந்து அப்படியே அந்த ஒரு இசைக்கலைஞர் ஜேகேபிக்காக எழுந்திருந்து கைத்தட்டின அனுபவத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு பர்டிகுலர் பாடல் கலைவாணியை பற்றி, அந்த பாட்டை இந்த மேடையில் இந்த பொன்விழா
இந்த டைமில் வந்து ஒலிக்க வைக்கணும்னு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம்.